இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஜாதகம் பார்த்திருக்கீங்களா? அது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனாலதான் உங்களுக்கு தெரியல போல இருக்கு. என்ன சொல்றீங்க ஜோசியரே? சொல்றேன். கல்யாணத்துல ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். அது மாங்கல்ய தோஷம். அந்த தோஷம் இப்ப நீங்கிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப வேற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒட்டி பிறந்தவங்களால குடும்பத்துல குழப்பம். புரியலையே. பொண்ணுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. ரெட்டையா பிறந்துச்சு. அதத்தான் சொன்னேன். ஒட்டி பிறந்திருக்கலாம், தனித்தனியாவும் பிறந்திருக்கலாம். ஆனா ஒன்னா பிறந்திருக்கும், பெண் குழந்தைகளா இருக்கும். நான் சொல்றது சரியா? ஆமா, நீங்க சொல்றது என்னமோ சரிதாங்க. அந்த குழந்தைங்க பிறந்த நேரமே சரியில்லை. அந்த குழந்தைங்க ஒரே வீட்டுல இருந்தா அந்த தாய்க்கு அடுக்கடுக்கா ஆபத்து வரும். அதுல இருந்து அவ எப்படி மீள்றது? அதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லையா? அந்த குழந்தையில ஒரு குழந்தைய தத்து கொடுத்துருங்க. என்னது? என் குழந்தைய தத்து கொடுக்கறதா? அதெல்லாம் முடியாதுங்க. என்ன ஜோசியரே நீங்க? மாலதி வாழ்ந்துட்டு இருக்கிறது அந்த குழந்தைங்களுக்காக தான். அதுக்காக தான் எங்க குடும்பத்தையே உதறி தள்ளிட்டு வந்திருக்கா. குழந்தைய தத்து கொடுக்கணும்னு சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அந்த குழந்தை இந்த வீட்டை விட்டு போனா அது ராணி மாதிரி சொத்து பத்தோட அமோகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கு உயிர் கொடுத்த தாய்க்கு உயிர் பிச்சை கொடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த தாய சீரும் சிறப்புமா வாழவும் வைக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வேற எங்கேயாவது ஜோசியம் பாருங்க. ஐயா, அப்படிலாம் இல்லைங்க. உங்க பேர்ல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நடந்த உண்மைகளை தானே நீங்க சொல்லிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். சரிங்க. அப்ப நான் புறப்படுறேன். இந்தாங்க. சரிங்க, வாங்க. ஆமா, ஜோசியர் சொல்லிட்டு போனதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி மாப்பிள்ள, விதி அப்படி இருக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆமா, விதியை மதியால வெல்லலான்னு உங்களுக்கு தெரியாதா? மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நான் சொல்றேன்னு யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. ஜோசியர் சொன்ன மாதிரி ஏன் நம்ம குழந்தைய வேற ஒரு இடத்துக்கு தத்து கொடுக்க கூடாது? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எவனோ ஜோசியக்காரன் சொல்லிட்டாங்கிறதுக்காக ஏன் பிள்ளை தத்து கொடுக்கணுமா? அது நடக்கவே நடக்காது. மாலதி, எனக்கு மட்டும் பெத்த குழந்தைங்களை தத்து கொடுக்கணும்னு ஆசையே என்ன? அந்த குழந்தை இந்த வீட்டுல வளர்ந்தா உன் உயிருக்கு ஆபத்து. அதனாலதான் அது வேற இடத்துல வளரட்டும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு உன்னோட உயிர் தான் முக்கியம். பேசாதீங்க. என் குழந்தைங்களால என் உயிரே போனாலும் சரி, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். என்ன அத்தை, நான் அவளோட நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அவ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கா. நீங்க பாட்டுக்கு சைலண்டா நிக்கிறீங்க. ஜோசியர் சொன்னதை மறந்துட்டீங்களா? மறைக்கல மாப்பிள. ஜோசியர் சொன்னாருன்னா அதுக்கு என்ன பரிகாரம்னு யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு குழந்தைங்களை தத்து கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இல்லத்த, நான் என்ன சொல்ல வரேன்னா, மாப்பிள்ள, குழந்தையை தத்து கொடுக்கறத பத்தி இந்த வீட்டுல இனிமே யாரும் எதுவும் பேச வேண்டாம். பெத்த தாய்கிட்ட இருந்து குழந்தையை பிரிக்கிறது மகா பெரிய பாவம். அந்த பாவத்தை செய்ய சொல்லி இன்னொரு என்கிட்ட பேசாதீங்க. வாங்குறேன்ல. அந்த ஏஜென்ட் வேற கை நீட்டி பணத்தை வாங்கிட்டேன். இப்ப மட்டும் குழந்தை இல்லைன்னு சொன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். ஜோசியரை வச்சு பிளான் போட்டா அதுவும் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது?
ஃபாஸ்டா பாருங்க, டைம் ஆயிட்டு இருக்கு சரி, சரி. ஆபரேஷனுக்கு. என்னாச்சுன்னே தெரியலையே. ச்சே. என்னங்க பண்றது? வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, போயிடலாம். அசோக், டேய் விஸ்வாடா. டேய் விஸ்வா, எவ்வளவு நாளாச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க மச்சான். எப்போ வந்த இந்தியாக்கு? இப்பதான் நான் பக்கமா வந்தேன். ஷீ இஸ் மை வைஃப். ஹாய் ஹலோ. விஸ்வா, உங்க டாக்டருடைய ஓல்டு ஃப்ரெண்ட். நந்தனத்துல புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்கேன். அர்ஜென்ட்டா ஒரு ஆபரேஷன். போற வழியில தான் அப்படி பிரேக் டவுன் ஆயிருச்சு. ஓ ஓ ஓ, நோ இஷ்யூஸ். வா, நம்ம வண்டியில போலாம். டேய் வேணாடா, உனக்கு எதுக்கு சிரமம்? டேய் வாடா, எவ்வளவு நாள் கழிச்சு பார்த்திருக்கோம். வாடா, நீங்க வாங்க. வாடா நீ. வரேன். என்ன விஸ்வா, எப்படி இருக்க? அம்மா அப்பாலாம் எப்படிடா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கும்டா. டேய் விஸ்வா, நான் உன்னை சென்னையில பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. அது சரி, இப்படி மீட் பண்ண தானே உண்டு. இல்லைன்னா இவங்க கான்டாக்ட் பண்ண போறான். ஆமா, இன்னும் நீ பிரம்மச்சாரியா இல்ல மேரேஜ் பண்ணிட்டியாடா? டேய், கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு, சொல்ல மறந்துட்டேன். வைஃப் பேர் நந்தினி. ரொம்ப சந்தோஷம்டா. சாரி, உன்னை இன்வைட் பண்ண முடியல. ஆனா தப்பு என் பேர்ல இல்லைங்க. இவன் என்ன சுத்தமா கான்டாக்டே பண்ணல. இவன் எந்த கண்ட்ரில இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. மெடிசன் முடிச்சுட்டு ஊருக்கு போனா கொஞ்ச நாள் கான்டாக்ட்ல இருந்தா அதோட சரி. நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நானும் உங்க ஃப்ரெண்டு ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரோம். அப்போ உங்க வைஃபை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. அதெல்லாம் சொன்னா மட்டும் பத்தாது, நேரா வந்துடணும். நீங்க என்ன பண்றீங்க? ஒர்க் பண்றீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபா? டேய் இல்லடா, அவங்களும் டாக்டர் தான். நாங்க 2 பேர் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்றோம். ஓ அப்படியா, வெரி குட். ஃபேமிலி பிசினஸாவே ஆக்கிட்டீங்களாடா. இனிமே எங்க வீட்ல யாருக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னாலும் நேரா வந்து உங்க ஹாஸ்பிட்டல்ல பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஷூர். ஆனா நல்ல பிசினஸ்டா. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன், கரெக்ட் டைம்க்கு போயிடணும். கொஞ்சம் ஃபாஸ்டா போறீங்களா? அதுக்கு என்ன, தோ போயிடலாம். சென்னையில இப்பெல்லாம் இதான் மேக்ஸிமம் ஸ்பீடு. ஏன்னா எங்க பார்த்தாலும் எதையாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. அந்த குழந்தைங்க ஒரே வீட்ல இருந்தா அந்த தாய்க்கு அடுக்கடுக்கா ஆபத்து வரும். அந்த குழந்தையில ஒரு குழந்தைய தத்து கொடுத்துருங்க. ஜோசியர் சொன்ன மாதிரி ஏன் நம்ம குழந்தைய வேற ஒரு இடத்துக்கு தத்து கொடுக்க கூடாது? உங்க குழந்தைய நீங்க சீக்கிரமா தத்து கொடுத்துருங்க. அப்பதான் உங்களால உயிர் பிழைக்க முடியும். மாலதி, என்னடி குழந்தைய அணைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்க? ஒருவேளை ஜோசியர் சொன்னதை நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? அவருக்கு என்னமா, அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தல. சேச்சே, மாப்பிள்ள அப்படி சொன்னாரே, அத சொல்றியா? உன் மேல இருக்கிற பாசத்துல உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அப்படி சொல்லியிருக்காரு. எதுமா பாசம்? என்ன காப்பாத்துறதுக்காக என் குழந்தைய விக்கணும்னு சொல்றாரு. அதுவா பாசம்? இல்லடி, ஜோசியர் அப்படி சொன்னதுனால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுல்ல, அதனால அப்படி சொல்லியிருப்பாரு. இல்லம்மா, எனக்கு என்னமோ இது ஜோசியர் சொன்ன மாதிரி தெரியல. எனக்கு ஏதோ அவரு அந்த ஜோசியர் கிட்ட சொல்லி
சொல்ல வச்சிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. ஐயோ லூசு மாதிரி பேசாத. ஜோசியரை வரவழைச்சது உங்க அப்பா. அவர்கிட்ட எப்படி உங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்க முடியும்? நீ அவர் மேல இருக்கிற கோவத்துல அப்படி பேசுற. இல்லம்மா, நான் கோவத்துல சொல்லவே இல்ல. பின்ன எப்படி சொல்ற? ஜோசியர் சொல்லியிருந்தா கூட அந்த ஆளு குழந்தைங்களை தத்து கொடுக்கறதுல எவ்வளவு ஆர்வமா இருக்காரு. அப்புறம் எப்படிமா பயம் இல்லாம இருக்க முடியும்? இங்க பாருமா, இவரு குழந்தை விஷயத்துல ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்காரு. ஐயோ கத்தாம மெதுவா பேசு. அவர் காதுல விழுந்து தொலைக்க போகுது. அப்புறம் நம்மளதான் தப்பா நினைப்பாங்க. அவர் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லம்மா. இப்ப என்னோட கவலை எல்லாம் என் குழந்தைங்களை பத்திதாம்மா. எனக்கு பயமா இருக்குமா, நீ இங்கே படுத்துருமா. ஏண்டி தேவையில்லாம பயப்படுற? எனக்கு என்னமோ எனக்கு அந்த மனுஷன் சொன்னதுல இருந்து ரொம்ப பயமா இருக்குமா. குழந்தைய கொண்டா, நான் படுக்க வைக்கிறேன். இல்லம்மா, நானே பக்கத்துல படுக்க வச்சுக்கிறேன். சரி படுத்துக்கோ. ஓ அச்சச்சோ. என்ன பொண்ணு இவ இப்படி பயப்படுறாளே? ஏந்தா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பயப்படுறாளோ? லேட் ஆயிடுச்சு. குழந்தைக்கு வேற பால் போட்டு கொடுக்கணும். எங்கேயும் இல்ல. ஒருவேளை அம்மா தூக்கிட்டு போயிருப்பாங்களா? அம்மா, 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 அம்மா. பத்மினி எங்கம்மா? பத்மினி எங்கன்னு என்கிட்ட என்னடி கேக்குற? நீ தானே பக்கத்துல படுக்க வச்சிருந்த. அம்மா, இப்ப என் குழந்தை காணுமா? என்னடி சொல்ற? கண் முழிச்சு பார்த்தா என் பக்கத்துல குழந்தைய காணுமா? நீ தூக்கிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சதா இப்ப இங்க வந்த. நான் எதுக்கடி தூக்கிட்டு வர போறேன்? ஐயோ, என் குழந்தை எங்கேயோ போயிடுச்சுமா. அழாதடி. ஒருவேளை அப்பா தூக்கிட்டு போயிருப்பாரா என்னமோ. போய் பார்க்கலாம் வா. ஆமா. அப்பா, அப்பா, பத்மினி எங்கப்பா? என்னம்மா மாலதி, திடீர்னு வந்து பத்மினி என்கிட்ட கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? அப்பா, அவ ரூம்ல இல்லப்பா. ஒருவேளை மாடியில ரேவதி வச்சிருக்காளா? இல்லையம்மா, மாடியில ரேவதி மட்டும் தனியா உட்கார்ந்து தானே படிச்சுட்டு இருக்கா. ஐயோ, என் குழந்தைய காணும்பா. குழந்தைய காணுமா? என்னம்மா, என்ன சொல்ற? ஆமாப்பா. ஐயோ, என் குழந்தை எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, குழந்தை வீட்லயே இல்ல, மாடியிலயும் இல்ல, எங்க போச்சு? அம்மா, எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மனுஷன் சொன்ன மாதிரி செஞ்சிட்டான். ஐயோ, என்னடி சொல்ற? ஜோசியா அது இதுன்னு போய் சொல்லி என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாப்பா. என் புள்ள போயிடுச்சுப்பா. என் புள்ள போயிடுச்சுப்பா. மாலதி, இதை பாருமா, சொல்றது கொஞ்சம் கேளுமா, பொறுமையா இரு. என்ன ஏதுன்னு நம்ம தீர விசாரிக்கலாம். நாமளா அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். இனிமே விசாரிக்கிறதுக்கு என்ன
என்னப்பா இருக்கு? எல்லாமே அந்த பாவி பண்ண டிராமா தான். நல்லவ மாதிரி நடிச்சு பாவி இப்படி பண்ணிட்டானே. நான் சும்மா விட மாட்டேன்ப்பா. முதல்ல அவனை கண்டுபிடிச்சா குழந்தை கிடைச்சிருமா? ரேவதி, குழந்தை கீழே இருக்கு, பாத்துக்கோமா. சரி பாத்துக்க ரேவதி. என் குழந்தை. அக்கா, என் குழந்தைய பாத்தீங்களாக்கா? இல்லையே, ஏன் என்னமாச்சு? வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த குழந்தைய காணோங்க. ஐயோ, என் குழந்தைய யாரும் தூக்கிட்டு போனது பாத்தீங்களா? நான் யாரையும் பார்க்கலையேம்மா. ஐயோ, என் குழந்தைய யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க, நான் மாலதி கூட போறேன். சரி இப்போ என் குழந்தை. எனக்கு மாலதி வேணும். இல்லம்மா, குழந்தை. என் குழந்தை. என் குழந்தை எனக்கு வேணும். அம்மா மாலதி, மாலதி. அம்மா மாலதி, இல்லம்மா, நானும் வரேன். மாலதி நில்லுமா. மாலதி இருமா, நானும் வரேன். என் குழந்தை கிடைச்சிருச்சு. ஏய், 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 எங்கடி என் குழந்தை தூக்கிட்டு போற? என் குழந்தைமா, என் குழந்தைய சொல்லிட்டு இருக்க. விடுமா, விடுமா என் குழந்தைய. யார் மணி? இது என் குழந்தை. உன் குழந்தை சொல்லிட்டு எங்க இருக்க. தூக்கிட்டு போலான்னு பாக்குறேன். என்ன என் பண்ணு? குழந்தை. விடு. என் குழந்தை. யாரு? விடு. என் குழந்தை. கொடு. என் குழந்தைய கொடு. விடு என் குழந்தைய. என் குழந்தை. கொடு. அம்மா, என் குழந்தை. இது நம்ம குழந்தை இல்லடி. அம்மா, அம்மா, நீங்க போங்கம்மா, நீங்க போங்க. அம்மா, அது என் குழந்தைமா. ஐயோ, நம்ம குழந்தை இல்ல. அப்ப என் குழந்தை எங்கம்மா? அந்த ராஸ்கல் என் குழந்தை எங்க தூக்கிட்டு போனா? எனக்கு என் குழந்தை வேணும். வா, நம்ம போய் எங்கேயாவது தேடலாம். வாமா. எனக்கு என் குழந்தை வேணும். எங்க எனக்கு என்ன சொல்லி? குழந்தை கிடைச்சதாங்க. இல்லையம்மா, எங்கேயுமே கிடைக்கலையம்மா. கண்ணுல பட்டானாங்க. நான் எங்கேயுமே பார்க்கலையம்மா. அவனை காலையில இருந்து இந்த பக்கம் யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. என்ன பண்ணி தொலைச்சானு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ கடவுளே, என்னடி இது? சரி, ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் போய் தேடுங்க, நான் அந்த பக்கம் போறேன். சரிங்க. வாங்க. வாமா. குழந்தைய காணும். அந்த ஆளு எங்க போனான்னு தெரியலையே. அழாதம்மா, குழந்தை கிடைச்சிருமா. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஐயா, ஐயா, ஐயா. என்னம்மா? குழந்தை ஒண்ணு காணையா. யாராவது கை குழந்தைய தூக்கிட்டு போனாங்களா? ஐயா, ஐயோ. அண்ணா, என்னம்மா? அண்ணா, என் குழந்தைய இல்லையேம்மா. இல்லம்மா, நான் பார்க்கலம்மா. நல்லா தேடி பாருமா. ஐயோ கடவுளே. ஐயோ, என் குழந்தை எங்கன்னே தெரியலையேம்மா. அந்த ராஸ்கல் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை நான் கொல்ல போட்டுருவேன். என் குழந்தை நான் எங்க தேடுவேன். அழாத வளர்த்தி. மாலத்தியோட புருஷனை எங்கேயாவது பாத்தீங்களா? இப்போதான் வீட்டாண்ட பார்த்தேன். கையில குழந்தை வச்சிருந்தாரா? அவர் தனியா தான் நின்று இருந்தாரு. குழந்தை எதுவும் இல்ல. அவனை நான் சும்மா விட மாட்டேமா. கையில கிடைச்சா கொன்னே போட்டுருவேன். என் குழந்தை என்ன பண்ணான்னு தெரியலையே. அவன் பாட்டுக்கு அங்க வந்திருக்கானா? வீடே அமைதியா இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்?